ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டுறீங்களா? போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் மண்டபத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரே டல்லாகவே இருக்கார். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவர் என்னென்ன வேலை பார்ப்பாரோ அவர் பாட்டுக்கு சமைக்கிறது வைக்கிறது அந்த வேலையை பார்க்குறாரு. அவர் பாட்டுக்கு இருந்தாலும் அவங்க தம்பி நிலா எல்லாரும் போய் கேட்குறேன்ற பேரில் அவரை கூட கொஞ்சம் தான் வருத்தப்படுத்தி விட்றாங்க. ஆனாலும் அவர் வந்து முதல்லாம் பார்த்திங்கன்னா பொண்ணு தான் பார்த்தாங்க. இந்த பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணாரா, அதனால் அவர் மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. சேரன் அண்ணன் வேலைக்கு கிளம்புறாரு. சாப்பாடு கூட கொண்டுட்டு போக மறந்துடுறாரு. நிலா தான் கையில் எடுத்து கொடுக்குறாங்க. அண்ணே நான் கொண்டு வந்து உன்னை சைட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்லி பாண்டியும் கிளம்புறாரு. பாண்டியும் கிளம்பையில் இப்படி ரோட்டில் போய்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்களா ஒவ்வொருத்தராக நிப்பாட்டி என்னடா அண்ணே அந்த வண்டியில் போகையிலும் ஒருத்தரும் விட மாட்டாங்க. என்னடா சேரா உனக்கு கல்யாணம் நின்றுச்சாம்ல, கல்யாண சாப்பாடு சாப்பிட்லாம் வரலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாண்டி சொல்கிறாரு, உங்களுக்கு கல்யாண சாப்பாடு தானே வேணும், ஒரு 100 ரூபா தரேன், நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, தேவையில்லாமல் எங்கள் அண்ணன் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பாண்டி வஞ்சிடறாரு. பாண்டி வஞ்சதுக்கப்புறம் இங்கே சேரனுக்கு ஒரு ட்ரிப்பு கிடச்சி அந்த ட்ரிப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கார்ல, அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா லவர்ஸ் ஜோடியை தான் வராங்க. அவங்க வந்து திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வராங்க. அவர் வந்து சோழன் உள்ளே இருந்துக்கிட்டே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கடைசியில் கேட்குறாங்க, இதே மாதிரி தான் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்றதையும் சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா மாலையும் தாலியெல்லாம் வாங்குறதுக்காண்டி நிப்பாட்டுறாங்க. அதுவும் நிப்பாட்டி அதையும் வாங்கிக்கிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நிலாவை பார்க்குறதுக்காண்டி நிலா ஃப்ரெண்டு வராங்க. நிலா ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம சேரனனை கொடுத்துருக்காங்களே, அதை வந்து இந்த பொண்ணோட சேர்ந்து பண்ணுவோம் நிலா வர சொல்லியிருக்காங்க. அப்போ நடேசன் வாசலில் உட்காந்துருக்காரு. நடேசன்கிட்ட கேட்குறாங்க, இந்த உள்ளே இருக்காங்கப்பா என் மருமக அப்படின்னோடனே உள்ளே போனோன்னே சரி என்ன தான் நடக்குது நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடேசன் போகிறாரு. உள்ளே போனோடனே ஆமாம்மா இதான் மாமா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன், வரையிலே அறிமுகப்படுத்தியாச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் டீ போட்டு வந்து நிலா கொடுக்குறாங்க. 2 பேருமா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்புறமா இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கையில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அதை அட்டன் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா சோழனையே காட்டுறாங்க. சோழனையே காமிச்சிக்கிட்டு இருக்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கல்யாணம் கோயில் வரைக்கும் வந்துடுறாங்க. கோயிலில் வந்து பூசாரி கேட்குறாரு, நீங்கள் வருவீங்களோ வரமாட்டிங்களோன்னு நினச்சேன், பரவாயில்ல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்கிறாரு. மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் அப்பா வராங்க. வர விட்டி மாப்பிள்ளை விழுந்தடிச்சு ஓடியே போயிடுறாரு. ஓடியே போனோடனே சோழன் கையில் மாலை இருக்கிறனால என்ன செஞ்சிடறாங்க, அவங்க வந்து சோழன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சோழனுக்கும் போலீஸ்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் போல். எப்போ பார்த்தாலும் போலீஸ் கையிலேயே சோழன் மாட்டிக்கிறாரு. இந்த தடவையும் போலீஸ் கையில் தான் மாட்ட போகிறாரு. ஆனால் இதை என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணி எப்படி வெளியே வர போகிறாருன்றது தெரியலை. இன்றைக்கி நாடகம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ரொம்ப வருத்தத்தோடையே போகுது நாடகம். சோழன் அண்ணனால் சேரன் அண்ணனால் அவருடைய துக்கத்திலிருந்து மீளவே முடியலை. அந்த கதையை எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலை. நாடகம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.